A function f such that minus 5 to 9 tends to r is defined as follows. F of x, find first problem, find 1 f of minus 3 plus f of 2, f of minus 3 plus f of 2. கவனிங்க, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு லைன் எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன். ஒரு லைன் எடுத்துக்கிறோம், -5 ல இருந்து போடுங்க. -5, -4, -3, -2, -1, 0, 2, 1, 2 எக்ஸெட்ரா 9 வரைக்கும் வச்சுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கன்சிடர் எதுல இருந்து எது வரைக்கும் எடுத்துக்கலாம்னா -5 ல இருந்து 2 வரைக்கும். -5 included, 2 is not included. 2 வந்து -5 ல இருந்து எது வந்தாலும், இப்போ -4, -3, -2, -1, 0, 1 இது எல்லாத்துக்கும் we take the first one. செகண்ட் ஒன் எதுல இருந்து இருக்குன்னா 2 ல இருந்து 6 வரைக்கும். 2 also included. 2 include ஆயிடும் செகண்ட் ஒன்ல, 6 வந்து include ஆகாது. தேர்ட் ஒன் வந்து 6 ல இருந்து 9 வரைக்கும். தெரியல, 9 வரைக்கும், 6 ல இருந்து 9 வரைக்கும் நாம தேர்ட் ஒன் எடுத்துக்கிறோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எதுல இருந்துன்னா -5 ல இருந்து 1 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் யூஸ் பண்ணணும். 2 ல இருந்து 5 வரைக்கும் செகண்ட் ஒன் யூஸ் பண்ணணும். 6 ல இருந்து 9 வரைக்கும் தேர்ட் ஒன் யூஸ் பண்ணணும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இப்ப f of -3 னா இதை எடுத்துங்க. f of -3 னா we substitute in the first one. 6 into -3 plus 1 -18 plus 1 that is equal to -17. இப்ப f of 2 னா f of 2 னா we take the second one. 5 into 2 square minus 1 that is 5 into 4 minus 1, 20 minus 1 that is equal to 19. So for the first one we take the first one, second one இங்க எடுத்துக்கிறோம். f of -3 plus f of 2. f of -3 னா we consider the first one, f of 2 னா consider the second one. அப்ப இப்ப என்ன எடுத்துக்கணும், f of -3 plus f of 2. இப்ப f of -3 க்கு we take -17, f of 2 க்கு we take +19. அப்ப we get 2 is the answer for this problem. 2 is the answer for this problem. f of -3 plus f of 2 னா -3 க்கு we consider the first one, 2 க்கு we consider the second one. இல்லையா, ரெண்டையும் ஆட் பண்றோம், we get 2. அப்ப செகண்ட் ஒன் எடுத்துக்கிறோம், we take the second one. செகண்ட் ஒன் என்னன்னா f of 7 minus f of 1. f of 7 minus f of 1. ஃபர்ஸ்ட் எதை எடுத்துக்கணும்னு பாருங்க. 7 னா 6 ல இருந்து 9 வரைக்கும் we consider this. அப்ப f of 7 is equal to 3 into 7 minus 4. 21 minus 4 that is equal to 17. f of 1 னா எதை எடுத்துப்பீங்கன்னா இதை எடுத்துப்பீங்க, ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துப்பீங்க. f of 1, f of 1 னா ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துப்பீங்க. 6 into 1 plus 1, 6 plus 1 that is equal to 7. அப்ப f of 7 minus f of 1, f of 7 வந்து 17 minus f of 1 வந்து 7 that is equal to 10. 10. அடுத்தது 2 into f of 4 எடுத்துக்கலாம். 2 into f of 4, third one. 2 into f of 4 plus f of 8. இப்ப f of 4 னா எதுல எடுத்துப்பீங்க, செகண்ட் ஒன்ல. 2 ல இருந்து 5 வரைக்கும் செகண்ட் ஒன்னு, அப்ப 4 எதுல எடுத்துக்கிறோம், f of 4 எடுத்துக்கிறோம். that is equal to 5 into 4 square minus 1, 5 into 16 minus 1, 80 minus 1 that is equal to 79. f of, அப்ப இன்னொன்னு f of 8 னா எதை எடுத்துக்கிறோம்னா இதை எடுத்துக்கிறோம். f of 8, f of 8 க்கு
we consider the third one. 3 into 8 minus 4, 24 minus 4, that is equal to 20. That is equal to 20. இப்ப இதை எடுத்துக்கிறோம். 2 into f of 4 plus f of 8. அப்ப 2 into f of 4, f of 4 வந்து நமக்கு 70 கிடைச்சிருக்கு. 79 plus f of 8 வந்து 20 கிடைச்சிருக்கு. 158 plus 20, that is equal to 178. 2 into f of 4 plus f of 8, that is 158 plus 20, we get என்ன வந்துருதுங்க 178 வந்துச்சு. இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இது வந்து கொஞ்சம் தரவா பாத்துங்க. நம்பரா சரி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றேனா? சரி. இப்போ வந்து ஃபங்க்ஷன் f வந்து என்னன்னா -5 to 9ல இருந்து நமக்கு வந்து இது வந்து நமக்கு டொமைன் வந்து -5ல இருந்து 9 வரைக்கும் டொமைன், ரேஞ்ச் வந்து 6. 6ன்றது ரியல் நம்பர். அது ஆன்சர் எதுல ஒன்னாலும் வரலாம். பட் we take the domain from -5 to 9. அதான் எடுத்துக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிட்டீங்கன்னா f of -3 plus f of 2 எடுத்துட்டீங்கன்னா f of -3 ன்னு எடுத்துட்டீங்கன்னா இதுல தான் வரும். ஃபர்ஸ்ட் ஒன்ல வரும். 6 into -3 plus 1 -18 plus 1 -17 வருது. 2ன்றதுனா 2ல இருந்து 6 வரைக்கும் 6 இன்க்ளூட் ஆகாது. ஏன்னா ஈக்குவல் சிம்பல் இல்ல. 2 இன்க்ளூட் செகண்ட் தான் எடுத்துக்கணும் 2க்கு. அப்ப 2 இருந்ததுன்னா இதை எடுத்து போடுறோம் பாருங்க. x க்கு 2 கொடுக்குறோம், we get 19. இப்ப f of -3 plus f of 2க்கு -17 plus 19, that is equal to 2 வந்துச்சு. இப்ப f of 7னா இது பாருங்க 6ல இருந்து 9 வரைக்கும் இதை எடுத்துக்கணும். 6ல இருந்து 9 வரைக்கும் எடுத்துக்கிறோம், இதை போடுறோம் 7. 3 into 7 minus 4, 21 minus 4, we get 17. f of 1னா ஃபர்ஸ்ட் ஒன் தானே, -5ல இருந்து 1 வரைக்கும், 2ல இருந்து 5 வரைக்கும், 6ல இருந்து 9 வரைக்கும். அப்ப f of 1 எடுத்துக்கிறீங்கன்னா we take the first one. f of 7னா we take the third one. அதை வச்சு அதை அப்படியே எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். f of 4னா செகண்ட் ஒன், f of 8னா தேர்ட் ஒன். இதுதான் நீங்க எடுத்துக்கணும். இந்த சம்ம பார்த்துட்டீங்கன்னா தான் நமக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். எந்தெந்த வேல்யூக்கு எதை ஃபங்க்ஷன் எடுக்கணும்ன்றதை தெரிஞ்சுக்கணும். சைட்ல கொடுத்த ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துருந்ததுன்னா அதுல இன்க்ளூட் ஆயிடுதுன்னு அர்த்தம். இங்க பாருங்க -5க்கு ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துருக்கு, அப்ப -5 இதுல இன்க்ளூட் ஆயிருக்குன்னு அர்த்தம். 2க்கு ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துருக்கு, இதுல இன்க்ளூட் ஆயிருக்குன்னு அர்த்தம். 6க்கும் 9க்கும் ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துருக்கு, இதுல இன்க்ளூட் ஆயிருக்குன்னு அர்த்தம். பாத்துங்க. அடுத்தது நமக்கு ஃபோர்த் ஒன் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஒன் என்னன்னா 2 into f of -2 minus f of 6 divided by f of 4 plus f of -2. ரெண்டு f of -2 இருக்கு, இதை எடுக்கணும். இப்ப கவனிங்களேன், இதுல நாம -2 கண்டுபிடிக்கணும், 6 கண்டுபிடிக்கணும், 4 கண்டுபிடிக்கணும். ரெண்டு f of -2 no need to again find out. We find out only one time. அப்ப -2 எதுல வரும்னா ஃபர்ஸ்ட்ல வரும், -5ல இருந்து 1 வரைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட்ல வந்துதுன்னா f of -2 6 into -2 plus 1, that is equal to -12 plus 1, that is equal to -11. அடுத்தது f of 6 எதுல வரும்னா இதுல வரும், தேர்ட் ஒன்ல வரும். ஈக்குவல் சிம்பிள் இருக்கிறதால 6 தேர்ட் ஒன்ல வரும். 3 into 6 -4, 18 minus 4, that is equal to 14. அடுத்தது f of 4 எதுல வரும்னா 2ல இருந்து 6 வரைக்கும் இதை எடுத்திருக்கோம், செகண்ட் ஒன் எடுத்துக்கிறோம். அது முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். 5 into 16 minus 1, 80 minus 1, that is equal to 79. No need to find out again. நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். f of 4னா திருப்பி நம்ம கண்டுபிடிக்க தேவையில்ல. முடிஞ்சிருச்சுங்களா? இப்ப -2 கண்டுபிடிச்சிட்டோம், 6 கண்டுபிடிச்சிட்டோம், 4 கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப 2 into f of -2 minus f of 6 by f of 4
plus f of minus 2. அப்ப 2 into f of minus 2 வந்து minus 11. f of 6 வந்து 14 divided by f of 4 வந்து 79. f of minus 2 வந்து minus 11. Therefore, minus 22. Minus 22 minus 14 divided by 79 ல இருந்து 11 போச்சுனா 8 68. அப்ப மேல என்ன வரும் பாருங்க 6 minus 36 by 68 வருது 36. இப்ப 2 ஆல டிவைட் பண்ணிக்கலாம் minus 18 by 39 வந்துரும் 39 34 4 ஆல கூட பண்ணலாம் 9 4s are 36 1 4s are 4 7 minus 9 by 17 வரும். எல்லாம் பாத்துங்க. இந்த ப்ராப்ளம் வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு டொமைன் வந்து -5 ல இருந்து 9 வரைக்கும் ரேஞ்ச் எந்த ஆன்சர் வந்து எதுல வேணாலும் வரலாம். அதான் தட் இஸ் ரேஞ்ச். ரேஞ்ச் வந்து எது வேணாலும் வரலாம். ரியல் நம்பர்ல எது வேணாலும் வரலாம். பட் டொமைன் வந்து -5 to 9 தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்ப -5 ல இருந்து 1 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிறோம். 2 ல இருந்து 5 வரைக்கும் செகண்ட் ஒன் எடுத்து 5 வரைக்கும் 6 ல இருந்து 9 both are included ஈக்குவல் சிம்பல் இருக்கு பாருங்க 6 ல இருந்து 9 வரைக்கும் தேர்ட் ஒன்னை கன்சிடர் பண்ணும். அதுக்குரிய ஃபங்க்ஷனை எடுத்து நம்ம கண்டுபிடிச்சு போடணும். அதான் இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதுல மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அதே நீங்க வந்து எடுத்து பாருங்க. அதே மாதிரி நமக்கு ஃபங்க்ஷனை வந்து இதுல சொல்றது இதுல இந்த இப்ப இந்த ப்ராப்ளம் பாருங்க. இது ஒரு 5ல வரலாம். சும்மா உங்களுக்கு எல்லாம் நடத்திட்டோம். ஒரு ரிவிஷன் உங்களுக்கு பண்ணி காட்டுறோம். பேஜ் நம்பர் 25. என்ன சார் 10th சம்மா 10th சம் தான் போட்டோம். 15 இல்லையா? அன்னைக்கு கூட சொல்லி கொடுத்திருந்தேன். 10th சம் சொல்லி கொடுத்திருந்தேன். In electric circuit theory, a circuit C of T is called a linear circuit if it satisfies the superposition principle given by. இதான் சூப்பர் பிரின்சிபல். இத பாத்தீங்க. C of AT1 plus BT2 is equal to A of CT1 plus B of CT2. இதான் வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். இதை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் C of T வந்து லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். நான் சொல்லுவோம் லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இத வந்து லீனியர் ஃபங்க்ஷன் C of T லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லணும்னா if it satisfy this function where a comma b are constant, show that C of T வந்து 3t. show that C of T is equal to 3t is linear சொல்லணும். If it is linear, it satisfies the superposition principle. இப்ப அந்த superposition principle இது satisfy பண்ணணும். எது C of T is equal to 3t. அப்ப நம்ம இதை எடுத்துக்கிறோங்க. C of
AT1 plus BT2. According to this principle, C of T என்ன இருக்கு 3T. இங்க என்ன இருக்கோ அது 3 ஆல. அப்ப இத வந்து எதால மல்டிப்ளை பண்ணனும்னா 3 of AT1 plus BT2. 3 of என்ன வருங்க AT1 plus BT2. இத வந்து இங்க C of T னா 3T. அப்ப C of AT1 plus BT2 னா இத எடுத்துக்கிறோம். இத மல்டிப்ளை பண்ணுங்க 3AT1 plus 3BT2. அப்ப இத என்ன எழுதுறோம் இத வந்து இப்ப C of T னா 3T1. அப்ப இது என்ன வரும்னா A into இப்ப A into 3T1 வச்சுக்கிறோம். B into 3T2 னு வச்சுக்கிறோம். அப்ப A into 3T னா C of T வரணும். 3T1 னா C of T1 plus B into C of T2. satisfy பண்ணிடுச்சு பாருங்க. இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்ல இப்ப நம்ம கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் வந்து satisfy பண்ணிடுது. ஏன்னா இத satisfy பண்ணனும். நம்ம இத எடுத்துக்கிறோம். C of AT1 plus BT2 எடுத்துக்கிட்டோம். According to the definition, C of T வந்து 3T. அப்ப C of AT1 plus BT2 வந்து 3 of AT1 plus BT2. இப்ப 3 ஆல மல்டிப்ளை பண்றோம். 3AT1 plus 3BT2. அப்ப A வை வெளியில எடுத்துக்கிறோம். A into 3T1, B into 3T2. 3T1 is nothing but C of T1. 3T2 is nothing but C of T2. அப்ப A into CT1 plus B into CT2. அப்ப satisfy பண்ணிடுது. Hence C of T is equal to 3T is a linear function. Linear is a linear. அப்ப இது லீனியரா இருக்கணும்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை satisfy பண்ணணும். இத satisfy பண்ணணும். satisfy பண்ணிடுது. That's why we consider that C of T is equal to CT is a linear னு சொல்லிட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணிரோம். வேற என்ன சார் கொடுத்துருக்கேன்? இதுல அஞ்சாவது ப்ராப்ளம் சார். இப்ப ஃபிஃப்த் ப்ராப்ளம் பாருங்க. A, B, C contains are equal to n. A, B, C contains are equal to n and a function f such that A tends to B. Be defined by f of x is equal to 2x plus 1. f of x g வந்து என்ன கொடுத்திருக்காங்க g such that b tends to c defined by g of x எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா g of x x square find the range of f dot g and g dot f. Find the range of f dot g and g dot f. Find the range of f dot g and g dot f. இப்ப பாருங்க இங்க f டிஃபைன் பண்ணிருக்கோம். This is a domain, this is a range. f னுடைய டொமைன் வந்து a, ரேஞ்ச் வந்து b. g னுடைய டொமைன் வந்து b, இதனுடைய ரேஞ்ச் வந்து இதனுடைய டொமைனா இருந்தா தான் நம்ம ஃபைண்ட் அவுட் f dot g எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். If a domain of the f is a range of the g னா தான் we கண்டுபிடிக்க முடியும். அப்ப கண்டுபிடிக்க முடியும். அப்ப f dot g எடுத்துங்க. f dot g னா f of g of x. இப்ப g ல x இருந்து இங்க என்ன இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணணும். g means இங்க whatever it be it should be square. அப்ப f of g of x ஸ்கொயர் பண்ணிட்டோம். x ஸ்கொயர் f of x ஸ்கொயர் f dot g f of x ஸ்கொயர் டிஃபைன் பண்ணிட்டீங்களா? f of x என்ன பாருங்க இங்க இருக்கிறத 2 ஆல மல்டிப்ளை பண்ணி பிளஸ் 1 ஆட் பண்ணனும். அப்ப என்ன பண்ணோம் 2x ஸ்கொயர் பிளஸ் 1. இதுக்கு நாம வந்து ரேஞ்ச் எழுதுறோம்னு வச்சுங்களேன். ரேஞ்ச் எழுதுறோம்னா ரேஞ்ச் வந்து என்ன எழுதுறோம்னா set of all y such that
y is equal to 2x squared plus 1, x belongs to n. இதான் ரேஞ்ச். இதுல எந்த வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம். n-ல n மட்டும் கொடுக்கலாம். x வந்து நேச்சுரல் நம்பர். x வந்து ஏன்னா இங்க நமக்கு n கொடுத்ததுனால a b c எல்லாம் எதனுடைய சப்செட்னா நேச்சுரல் நம்பருடைய சப்செட். அப்ப we take x க்கு நாம வந்து எந்த வேல்யூ கொடுக்கணும்னா நேச்சுரல் நம்பர்ல இருந்து தான் வேல்யூ கொடுக்கணும். அப்ப range is equal to set of all y such that y is equal to 2x squared plus 1. அப்ப g dot f எடுத்துக்கிறோம். g dot f of x இது எப்படி ஆகுதுன்னா g of f of x ன்னு எழுதிப்போம். இப்ப g of f of x என்ன இருக்கு பாருங்க 2x plus 1. according to the definition of g ல இங்க x இருந்தா அதை ஸ்கொயர் பண்றோம். இங்க என்ன whatever it may be we have to square it. அப்ப g of 2x இருக்குன்னா 2x plus 1 the whole square. நீங்க ஸ்கொயர் பண்ணிக்கலாம் இல்ல போட்டுடலாம். இதுக்கு வந்து ரேஞ்ச் என்ன எழுதுறோம் ரேஞ்ச் அதே தான் எழுதுவோம். set of all y such that y is equal to 2x plus 1 the whole square, x belongs to capital N. This is a range. அவ்வளவுதாங்க. இப்ப நல்லா புரிஞ்சுங்க. you understand this problem first. a b c இருக்கு. These are the three sets. These three sets are subset of n. n is a natural number. It is a subset of n. Define a function. We define a function that should take a to b. a வந்து என்னதுன்னா domain, b வந்து range. b defined by f of x is equal to 2x plus 1. g defined by b tends to c. g of x is equal to x squared. அப்ப f dot g னா f of g of x. g of x என்னன்னா x squared. f இங்க x இருந்ததுன்னா 2 ஆல மல்டிப்ளை பண்ணி 1 ஆட் பண்றோம். அப்ப x ஸ்கொயர்ட 2 ஆல மல்டிப்ளை பண்ணி 1 ஆட் பண்ணிடுறோம். இத y ன்னு எடுத்துக்கிறோம். ரேஞ்ச் வந்து இந்த y க்கு தான். x க்கு வேல்யூ கொடுக்க டிஃபரண்ட் வேல்யூ கொடுக்க we get different values of y. அப்ப x ன்னு எடுத்துட்டு y ன்னு எடுத்துட்டு x belongs to n போட்டோம். அப்ப இந்த g dot f கண்டுபிடிச்சோம். 2x plus 1 whole square வந்ததா? அது set of all y such that y is equal to 2x plus 1 the whole square, x belongs to n. வேற பாருங்க. Sir? 537. இதுல ஃபர்ஸ்ட் இதுல ஏதாவது வந்திருக்குதா பாருங்க. அப்படியே முடிச்சிட்டு போயிடும். 4 430 537 437 எக்ஸாம்பிள். இல்லையே 437 இல்ல சார். 537 430 430 நம்ம வந்து இதுல வந்து இன்க்ளூட் ஆகல. 430 நம்ம சிலபஸ்ல இல்ல. நாட் கன்ஸ்ட்ரக்ஷன் த ட்ரையாங்கிள் இல்ல. ஒன்லி சிமிலர் ட்ரையாங்கிள் ஆர் வந்து டிரா த டேஞ்சன்ஸ் டு த சர்க்கிள் ஃப்ரம் த பாயிண்ட் அவுட் சைட் த சர்க்கிள். இது ரெண்டு தான் இருக்கு. இது இல்ல. அதனால இதை நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்ல. பார்த்துங்க.
அப்புறம் 5:30 5:37 இப்ப அதை எடுத்துங்க. டேக் ஒரு புக் அட் பேஜ் நம்பர் 231. The line joining the points A 0,5 B 4,1 is a tangent to the circle whose center is C at the point 4,4. The equation of AB கண்டுபிடிக்கணும். The equation of AB, the equation of the line through C which is perpendicular to the line AB. Through C வழியா போகணும், perpendicular to the AB க்கு perpendicular இருக்கணும். The coordinates of the point of contact of tangent line AB with the circle. அந்த P கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து P கண்டுபிடிக்கணும். Equation of முதல்ல வந்து நீங்க அந்த டயகிராம் பாத்துங்க. All of you draw the diagram. அந்த புக்ல பேஜ் நம்பர் 231ல இருக்கிற அந்த டயகிராம் பாத்துங்க. இப்ப என்ன பண்றாங்க, A கொடுத்துட்டாங்க, அதுல இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து the equation of the line AB. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து the equation of the line AB. நீங்க அந்த ப்ராப்ளத்தை பாத்துங்கப்பா. equation of the line AB. A வந்து 0,5, B வந்து 4,1. இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணுங்க. அப்ப என்னன்னா, equation of the line passing through the 2 points என்ன வரும்னா y minus y1 by y2 minus y1 x minus x1 by x2 minus x1. இது வந்து x1 y1, இது வந்து x2 y2. அப்ப y minus y1 வந்து 5, y minus 5 by y2 minus y1, அப்ப 1 minus 5. x minus x1, x1 வந்து 0, x2 minus x1, 4 minus 0. Therefore y minus 5 by minus 4, x minus x by 4 வந்துரும். அப்ப y minus 5 is equal to minus 4 into x by 4 னு வரும். 4 LC இது அடிச்சிடுறீங்க. We get y minus 5 is equal to minus x னு வரும். Minus x come this side, x plus y minus 5 is equal to 0. இதான் equation of the line AB. A coordinates of A is given, coordinates of B வந்து given. அப்ப இந்த using these 2 points we find out the equation of the line AB by using 2-point form. Next வந்து second வந்து the equation of the line through C which is perpendicular to the line AB. Perpendicular to the line AB. AB க்கு perpendicular. இதான் AB னுடைய equation. அது through C, PC னுடைய equation கண்டுபிடிக்கணும். இப்ப P னுடைய equation கண்டுபிடிக்கணும். அப்ப இதுக்கு நம்ம பாத்தீங்கன்னா இப்படி வரும். இது வந்து இப்படி போகுது. இதான் வந்து AB. இதான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் P. C வந்து 4,4. அப்ப இந்த AB க்கு இது பர்பெண்டிகுலரா இருக்கு. இப்ப பர்பெண்டிகுலர் லைன்னா சார் சொல்லி கொடுத்திருப்பாங்க. AX plus BY plus C is equal to 0 க்கு பர்பெண்டிகுலர் லைன் னா you interchange the coefficient of A and B. X னும் Y னுடைய கோஎஃபிஷியன்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. B ய தூக்கி இங்க போடுங்க, A ய தூக்கி இங்க போடுங்க. BX இது வந்து AYA பிளஸ் வந்து நான் மாத்தீங்க மைனஸ் பிளஸ் K is equal to 0. Equation of the line perpendicular to the given line. அப்ப கோஎஃபிஷியன்ட்டை மாத்தி போடுங்க, நடுவுல இருக்கிற சைனை மாத்திருங்க, கான்ஸ்டன்ட்டை மாத்தி போடுங்க. அப்ப CP வந்து perpendicular to AB. This CP இது வந்து சென்டர். The CP is perpendicular to AB. அப்ப நமக்கு தெரியும் radius and tangent are perpendicular to each other. சொல்லவே தேவையில்லை. நம்ம நேத்து கூட சொல்லி கொடுத்திருந்தேன். tangent போடும்போது tangent equation
at the point of contact the tangent and radius are perpendicular to each other. அப்ப equation of CP வந்து இத மாத்தி போடணும். தெரியாது, இங்க ஒன்னு இருக்குது இங்க ஒன்னு இருக்குது தெரியாது. equation of line CP is இத சேஞ்ச் பண்ணுங்க. ஒன்ன தூக்கி ஒன்ன போடுறோம். x y பிளஸ் வந்து மைனஸா மாத்திக்கிறோம். ஒரு கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். it passes through the point 4,4 இல்லீங்களா? passes through 4,4. அப்ப x க்கு 4 கொடுங்க, y க்கு 4 கொடுங்க, plus k is equal to 0 கொடுங்க. it is 0, therefore k is equal to 0. அப்ப equation is therefore x minus y is equal to 0. முடிஞ்சிட்டுதுங்க. இரண்டாவது ஈக்குவேஷன் இது 1, இது 2. இப்ப அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. third one, the coordinates of the point of contact of the tangent line AB with the circle. அப்ப this P is the point of contact. இந்த சர்க்கிளும் டேஞ்சன்ட்டும் கான்டாக்ட் பண்ணிக்கிற இடம் வந்து point of contact. அப்ப solving 1 and 2 இது ஒரு equation of the line AB இது. இதனுடைய equation இது. If you solve these two equation we get the point of contact P. அப்ப third one என்னன்னா solving 1 and 2 we get point of contact P. ஏன்னா AB னுடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இத வந்து இப்படி கூட எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்னா x plus y is equal to 5. சால்வ் பண்றதுக்கு நம்மளுடைய இது x minus y is equal to 0. Find out the point of contact கேட்டாங்கன்னா solving 1 and 2 first equation எடுத்துங்க. x plus y is equal to 5, x minus y is equal to 0. These two will be cancelled. 2x is equal to 5, x is equal to 5 by 2. x 5 by 2 னா எதையாவது உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, இல்ல இதுல ஈஸி நமக்கு. x minus y is equal to 0 னா x is equal to y இல்லையா? அப்ப 5 by 2 is equal to y. Therefore point of contact is 5 by 2, 5 by 2. Point of contact is என்னங்க 5 by 2, 5 by 2. எல்லாம் கவனிங்க. the equation of the line AB னா ரெண்டு பாயிண்ட் அவங்களே கொடுத்ததுனால by using the 2 point formula we get the equation of line AB. அடுத்தது CP ன்றது radius of the circle, C ன்றது center 4,4. அப்ப CP வந்து AB க்கு perpendicular. ஏன்னா tangent and radius are perpendicular to each other at the point of contact. By using this concept we find out the equation of CP. I told you ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருந்து அதுக்கு வந்து perpendicular line கேட்டாங்கன்னா ஒண்ணு இல்லப்பா, you interchange the coefficient of x and y, you change the sign, பிளஸ்னா மைனஸ் போட்டுக்க, ஒரு கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணிக்கோ. இங்க x plus y இருக்குல்ல, ஒன்ன தூக்கி இங்க போடு, ஒன்ன தூக்கி இங்க போடு, பிளஸ் மைனஸா மாத்து, ஒரு கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணிக்கோ. passes through the point 4,4, x க்கு 4 y க்கு 4 கொடுத்தீங்கன்னா 0 ஆயிடும். அப்ப அந்த x minus y வந்து என்ன கிடைக்குதுன்னா 0 ன்னு கிடைக்குது. அப்ப solving 1 and 2 we get point of contact P. அப்ப இது லைன் AB க்கு கிடைச்சிருந்த ஈக்குவேஷன், CP க்கு another equation. If you solve these two equation we get the point of contact. This is the point of intersection of the line AB and CP. அப்ப solve பண்ணும்போது we get x is equal to 5 by 2 and y is equal to 5 by 2. Therefore point of contact is 5 by 2, 5 by 2. Second day முடிஞ்சிச்சா? Students, we will see in the second session. டக்கு டக்கு டக்குன்னு போயிடுச்சே, நாமளும் ஒண்ணுமே இல்லாத